குழந்தைங்கள பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட நடந்துக்கணும், அவங்கள எந்த மாதிரி வழி நடத்தணும், எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், எப்படி அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். இதில் அதாவது சாதாரணமாகவே பெற்றோர்கள் வந்து எப்போவுமே தன்னால் வந்து எதெல்லாம் பண்ண முடியாமல் போச்சோ, தான் எதை இழந்தமோ அதை வந்து தன்னோட குழந்தைங்க மேலே அல்லது தன்னோட வந்து வளர்ந்த மகன் மகள்கள் மேலே திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது ரொம்ப தவறானது. ஏன்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. இப்போ அப்பா மாதிரியே தான் குழந்தைங்க, அம்மா மாதிரி தான் குழந்தைங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அவங்க அப்பா மாதிரி தான் அவருன்னா அவங்க அப்பா கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? அவர் ஏன் கண்டுபிடிக்கல? அவர் ஏன் சயின்டிஸ்டாக இல்லை? எத்தனையோ பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, பெரிய அறிவியல் வல்லுநர்கள் இருக்கிறாங்க, மகான்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பாவெல்லாம் மகானாவோ இல்லை அறிவியல் வல்லுநராகவோ இருந்திருக்கிறாங்க இல்லை இல்லையா? அதனால் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. ஒரு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே ஒரு குழந்தையோட குணம் மாதிரி இன்னொரு குழந்தைக்கு கிடையாது. அப்பாவோட குணம் அப்படியே வந்து மகன்கிட்ட இருக்கும், அம்மாவோட குணம் இருக்குன்னு எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்? அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சொல்ல முடியும்? ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் ஜீனில் இருக்கும். அவங்க தாத்தா கிட்ட இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட இருக்கிறது, அவங்க அம்மாட்ட இருக்கிற ஒரு சில குணநலன்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட இருக்கலாம். ஆனால் நான் கலெக்டர் ஆகலான்னு விருப்பப்பட்டேன், அதனால் என்னோட குழந்தைய கலெக்டர் ஆகுன்னு நினைக்கிறதோ, அல்லது என்னோட வந்து பார்த்திங்கன்னா சொந்தத்தில் என்னோட சித்தப்பா அத்தை அல்லது ஏதோ ஒரு உறவோ அல்லது ஒரு நண்பரோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து படித்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போனால் அதனால் என்னோட மகனும் அரசாங்க உத்தியோகம் தான் போகணும். எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு அவர் நிறையா சம்பாரித்து நல்ல பேரும் புகழுமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அதனால் என் குழந்தை பெரியவனாகி பெரிய டாக்டராக தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான காரணமே கிடையாது. அது எப்படி பொருந்தும்? இப்போ உங்கள் அப்பா அப்படி நினச்சிருக்க மாட்டாரா? அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைய கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்கள் அப்பா உங்களை நினச்சிருக்க மாட்டாரா? நீங்கள் ஏன் கலெக்டர் ஆகலை, நீங்கள் என்ஜினியர் ஆகலை, டாக்டர் ஆகலை? எந்த அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைங்களை வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காத அப்பா அம்மா யாராவது உலகத்தில் உண்டா? இல்லைல்ல. அப்படி இருக்கிறப்ப எல்லா குழந்தைகளுமே டாக்டராகவும் என்ஜினியராகவும் கலெக்டராகவும் தானே ஆயிருக்கணும். அப்புறம் எப்படி பாட்டு எழுதுவாங்க, பாடலாசிரியராக வருவாங்க, டைரக்டராக வருவாங்க? அது இல்லாமல் எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா பிரமிக்கத்தக்க விதத்தில் நிறைய பேர் வேணுமே. அவங்கெல்லாம் இல்லாத வெறும் டாக்டரும் என்ஜினியரும் கலெக்டரும் இவங்க மட்டுமே சேர்ந்தது தான் உலகமா என்ன? இதை தாண்டி உலகமே இல்லையா? உலகத்தில் வேறு மற்றவங்களே கிடையாது? அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜொலிக்கலையா? எத்தனையோ துறையில் மிகப்பெரிய ஆளுங்களாக மாறி இருக்கிறாங்க. அப்போ அதாவது பெற்றோர்களோட வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள்னால, பெற்றோர்கள் கட்டுப்படுத்துறதுனால, அவங்க தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிற பள்ளியினால், அதுக்கு உண்டான சுற்றுச்சூழல்னால, இவங்க போதிக்கிறதுனால ஒரு குழந்தை பெரிய ஆளாக வரும்னா எல்லா குழந்தையுமே பெரிய ஆளாக தானே வந்திருக்கணும். அது என்ன ஒரு வீட்டில் இருக்கிற 3 பேர் 3 குழந்தைங்களே வந்து ஒன்று படிக்குது, ஒன்று படிக்கலை, ஒன்று தொழில் பண்ணுது, ஒன்று தொழில் பண்ணலை, ஒன்று நல்ல பழக்க வழக்கம் வச்சுருக்குது, ஒன்று கெட்ட பழக்க வழக்கம். எப்படி? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணநலன் இருக்குது. முக்கியமாக வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விஷயத்தில் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அதாவது அடக்கக்கூடாது, குழந்தைங்கள அடக்கக்கூடாது. அடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மடமை. அது ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத தனம். குழந்தைங்க கெட்டு போகிறாங்க, அவங்களா ஒரு வேளை இயற்கையிலேயே அவங்க பிறவியிலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக பிறந்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு மடத்தனமான காரியத்தினால குழந்தைங்கள அடக்கிறதுனால, திட்டி அடித்து அடக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட நல்ல ஏற்கனவே இருக்கிற நல்ல ஒழுக்கமும் நல்ல குணங்களும் சிதறி போயிடுது, கெட்டு போயிடுது. அவங்கள திருத்தணும். திருத்துறதுக்கு நிதானமும் அன்பும் தேவை. அடக்கிறதுக்கு அகங்காரமும் கோபமும் இருந்தால் போதும். இப்போ ஒரு குழந்தை வந்து ஏதோ கேள்விகளை கேட்குது அப்படின்னா, இது என்ன, அது என்ன, இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த குழந்தைக்கு தேவையான பதிலை சொல்லலாம். அந்த குழந்தைங்க கேட்கறது வளர்கிற வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்காக பல கேள்விகள் அது கேட்க தான் செய்யும். அது நமக்கு ஏன் இந்த மரம் நிற்கிது அப்படின்னு கூட கேட்கும். இதெல்லாம் என்ன மரம், இது ஏன் நின்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்கும். நீங்கள் நிதானமாக பொறுமையாக அதுக்கு அழகாக பதிலை சொல்லணும். அது புரிஞ்சிக்கிற வயசு.
புரிஞ்சிக்கிறதுக்காக அது கேட்குது. அதை விட்டுட்டு அது ஏன்னா நிற்கிது, சும்மா உங்கள் அப்பா மாதிரியே பேசிகிட்டு இருக்காதுன்னு எத்தனையோ அம்மா முடி பிடிச்சி ஆட்டி மண்டை மேலே கொட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு பொறுமையாக நிதானமாக அன்போடு எடுத்து சொல்லணும். அதாவது என்றைக்குமே திருந்துறது அப்படிங்கிறது தான் நிரந்தரம். அடக்கிறதுங்கிறது நிரந்தரமே கிடையாது. இப்போ ஒரு குழந்தைய வந்து படிக்கலைன்னா உங்கள் அப்பா அடிச்சிருவார், திட்டுவார். அடித்து திட்டி அந்த குழந்தைய துன்புறுத்தி படிக்க வச்சிட்டு இருக்கிற ஒரு அப்பா இருக்கிறாருன்னா, இந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும், இந்த பையன் விளையாண்டுட்டு இருப்பான், அல்லது இந்த பொண்ணோ பையனோ விளையாண்டுட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவரோட பைக்கு சத்தமோ கார் சத்தமோ கேட்டால் வேக வேகமாக ஓடி ஏதோ ஒரு புக்கை எடுத்து படிக்கிற மாதிரி நடிப்பாங்க. அவர் உள்ளே போகிறத சைடில் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் ஷர்ட்லாம் கழட்டி போடுறது எல்லாம் பார்க்குற வரைக்கும் அப்படியே இப்போ வந்து வரைக்கும் வேறு பக்கம் டிவி பார்ப்பாங்க. அவர் வந்தார்னா போதும் உடனே படிக்கிற மாதிரி நடிப்பாங்க. அதாவது நடிப்பாங்களே தவிர படிக்க மாட்டாங்க. இப்போ உண்மையாலுமே படிக்கணும்னா படிப்போட முக்கியத்துவத்தை பற்றியும் அவனுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பற்றியும் புரிஞ்சு அதுக்கேற்றாப்படி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து அவனோட போக்கிலேயே போய் அவனுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி அதோட முக்கியத்துவத்தெல்லாம் சொல்லி எங்கெங்க சொன்னால் கேட்குறாங்க. குழந்தைங்கிட்ட போய் சொல்ல முடியுமா, தம்பி நீ இப்படி படி அப்படி பண்ணி பொறுமையாக சொல்ல முடியுமா? சாமதாண்டம் பாத தாண்டம் பேத தாண்டம்பாங்க. அட்டி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. அப்போ நாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமா பெரியவங்க? இப்போ நாம் வந்து வீட்டில் இருக்கிற மனைவிக்கிட்ட வந்து சண்டைக்கு போகிற ஆண் இருக்கிறான், அல்லது புரியாமையே எல்லாத்துட்டையும் சண்டைக்கு போகிற பொண்ணு இருக்கிறா, வளர்ந்தவங்க தானே. அப்போ சாமதாண்டம் பேத தாண்டம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லி வளர்ந்த அப்பாக்களெல்லாம் போட்டுட்டு அடிக்கலாமா? எத்தனை தெரிஞ்சுனா அவனுக்கு புரிய மாட்டேன். நமக்கு எல்லாமே புரிஞ்சிருதான், எல்லாத்தையும் சரியாக தான் செய்கிறோமா? அப்போ அது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்கிட்ட வேலையாகாது, யாருக்கிட்டையுமே அது வேலையாகாது. அதே மாதிரி எல்லா துறையுமே உயர்ந்த துறை தாங்க. இதில் எது வந்து தாழ்ந்த துறைன்னு சொல்ல முடியும்? இப்போ வெறும் ஒரே ஒரு மொழியை வச்சு இந்த நாட்டையே ஆள்ற அளவுக்கு உயர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. மொழியாற்றலை வச்சு மட்டுமே மிகப்பெரிய பாடலாசிரியராக இருக்கிறாங்க, மிகப்பெரிய கவிஞர்களாக என்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற கவிஞர்களாக புலவர்களாக இருக்கிறாங்க, மிகப்பெரிய கட்டடக்கலை நிபுணர்களாக இருக்கிறாங்க. எல்லா துறையுமே வந்து உயர்ந்த துறை தான். ஆனால் அதில் முழு மனசோட ஈடுபட்டு விருப்பப்பட்டு பண்ணணும், கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. அதாவது உங்களுக்கு தன்னோட மகன் டாக்டரானா அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு அவன் பெரிய ஆளாகுவான், நிறைய சம்பாதிப்பான், பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களோட ஆசையாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு எது பிடிக்குதுங்கிறத நீங்கள் உத்து கவனிக்கணும். அதனால தாங்க நம்மளோட படிப்பு முறையே வந்து பார்த்திங்கன்னா 12வது வரைக்கும் அவனை எந்த துறையிலையும் பிரித்து விடாமல் 10வது வரைக்கும் பொதுவாக எல்லாரும் ஒரே மாதிரி சப்ஜெக்டை படிச்சுட்டு வராங்க. 11வது வரும்போது லைட்டாக பிரித்து விட்றாங்க பார்த்துக்காங்க. அதாவது அவன் சயின்ஸு தனியாக, மேத்ஸு தனியாக, காமர்ஸ் தனியான்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து காலேஜுன்னு போகிறப்ப மட்டும்தான் அவனுக்கு எந்த பாடம், அதாவது அவன் வந்து டாக்டர் ஆக போகிறானா இன்ஜினியர் ஆக போகிறானாங்கிறத முடிவு பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா 12வது முடித்த பின்னாடி தாங்க. குறைஞ்சது வந்து அவனுக்கு வயசு 17-18 வயசில் தான் அவனை முடிவு பண்ண சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவன் எதுன்னே கண்டுபிடிக்க முடியாமல் அதுக்கப்புறம் தான் பிரித்து விட்றாங்க. அப்போ அவனுக்கு எதில் அதாவது பெற்றோர்கள் வந்து டீச்சருங்க கண்டுபிடிக்கிறத விட பெற்றோர்கள் சுலபமாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் டீச்சருக்கு ஒரு கிளாஸில் 50-40 குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களே 2-3 கிளாஸ் கூட எடுக்கிறாங்க. ஆனால் பெற்றவங்களுக்கு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா தான் குழந்தை மட்டும்தானுங்க. அந்த குழந்தைய வந்து கவனித்து அவன் எதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடோடு இருக்கிறான். நல்லா டிராயிங் வரைவாங்க, அப்போ நான் அவனை வந்து டிராயிங் வரைய சொல்கிறதா? நல்லா வரைகிறான், அதுக்காக ரோட்டோரமாக போய் உட்கார வச்சு டிராயிங் வச்சு பிச்சை எடுக்க சொல்கிறீங்களா? அப்படிங்கக்கூடாது. டிராயிங்கோட பரிணாம வளர்ச்சி தான் இன்றைக்கி டிராயிங் வந்து வளர்ந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் துறையில் மிகப்பெரிய அளவில் அனிமேஷனாக மாறி இருக்குது. அனிமேஷன் இல்லாத எந்த விளம்பர படங்களும் இல்லை, எந்த சினிமாவும் கிடையாது, எந்த வீடியோவும் கிடையாது. விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அந்த வரைகிறத சம்மந்தப்பட்டது தாங்க. அது நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா இன்னும் 4 பேர்கிட்ட கேட்டு கண்டுபிடிக்கணும். என் குழந்தை இதில் இருக்கிறாங்க என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கணும். அதுலேயே அவனை கொண்டு போய் விட்டு பாருங்கள், அவனுக்கு அது பிடிச்ச விஷயம். நல்லா டிராயிங் பண்ணுவான், ஏதோ வந்து பார்த்திங்கன்னா பொம்மைகள்லாம் செஞ்சு வைப்பான். அப்போ அவனுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குது.
அவனை கொண்டுட்டு போய் அதில் விட்டிங்கன்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். இல்லை எப்போ பாரு பேசிகிட்டே தெரியுறாங்க, எது பேசினாலும் சரி அருமையாக பேசி புரிய வச்சிட்றான். ஒரு நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்குதுங்க. அவன் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அழகாக சொல்லி புரிய வச்சிட்றான். அதை வச்சு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னா, அவன் நல்ல சிறந்த ஆசிரியன் ஆவாங்க. அற்புதமாக சொல்லி புரிய வைப்பான். அவன் எப்போ பாரு அவனுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது அமைதியாக உட்காந்து ரொம்ப கவனிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒத்து கவனிக்கிறான், ஒரு விஷயத்தவே ரொம்ப நேரம் யோசிக்கிறான், பல விதமாக பேசுகிறாங்க. அதை அவன் சாதாரண குழந்தைங்க மாதிரி ஓடி ஆடி விளையாடுறது கூட இல்லைங்க. அப்படின்னா அவனுக்கு நல்ல பார்த்திங்கன்னா ஒருமித்த அந்த கவனம் ஒரு பொருள் மேலே இருக்குது. அது எது மேலே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவனை ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக மாற்றலாங்க. ஏன் மாற்றக்கூடாது? அதனால் குழந்தைங்க எதில் அதிக ஈடுபாடு இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். பொறுமையாக, நிதானமாக, அன்போடு கவனிக்கணும். அடக்கக்கூடாது, திருத்தணும். திருத்துறதுங்கிறது நிரந்தரம், அடக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு வெடித்து செதறும். எல்லா இடத்துலையும் அடக்குமுறை தான் நம்ம கொண்டுட்டு வரோம். அதே மாதிரி குழந்தைங்க என்ன சொன்னாலும் கவனிக்கணுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கவனிக்கணும். குழந்தைங்க தானே என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத முழுசும் உள்வாங்கணும். அது நமக்கு ஒன்றும் இல்லாத விஷயமா இருக்கலாங்க. ஆனால் அந்த குழந்தைக்குன்னு நமக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்கங்கிற ஒரு எண்ணம் வரணும். யாருக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, யார் அதிகமாக மதிக்கிறோமோ, அவங்க தனக்காக ஒழுக்கமாக இல்லைனாலும் அடுத்தவங்க நம்மளை மதிக்கிறாங்கங்கிறதுக்காகவாது ஒழுக்கமாக மாறிடுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு நாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, பெற்றவங்க கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பாங்க? அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இது தப்பு ஒன்று செஞ்சுருந்தா கூட, நீ பண்ணினது தப்பு, அப்படி செய்யாத அப்படிங்கிறத இதமாக எடுத்து சொல்லணும். நீ இனிமேல் செய்ய மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவன் மேலே நாம் அலாதியான நம்பிக்கை வச்சுருக்கிறோங்கிறத உருவாக்கணும் அந்த குழந்தைங்க மேலே. அதே மாதிரி சும்மா குழந்தைங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா, மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அந்த குழந்தை எப்படி படிக்குது பார்த்தியா, அவன் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டான், நீ தான் இருக்கிறிய, நீ பார்த்தீங்கன்னா 10 ரேங்க்குள்ளே கூட வரமாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு திட்டக்கூடாது. யாரையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணன் நல்லா படிக்கிறான், நீ தான் ஒன்றுக்குமே லாய்க்கல, உன் தங்கச்சி பாரு எப்படி படிக்கிறான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதாவதுங்க படிக்கிறதுன்னு நாம் படிக்கிறதுனா என்னென்னு நமக்கு புரிய மாட்டேங்க. நாமளே தப்பு தப்பாக தான் புரிஞ்சு வச்சுக்கிறோம். படிக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே யாரோ உருவாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை, உணர்றது, உள்வாங்கிறது, அதை பயன்படுத்துறது, அதுதான் பார்த்தீங்கன்னா படிக்கிறது. அதை விட்டுட்டு நாம் என்னென்னா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறான். யார் வேணாலும் மார்க் எடுக்கலாங்க. மார்க் எடுத்தவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்கிறாங்களா? இப்போ அப்படி பார்த்தா ஊரில் இருக்கிற அத்தனை மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸுங்க இருக்குது, மல்டிப்ளெக்ஸுங்க இருக்குது, பெரிய பெரிய காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க, பெரிய அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவங்களா? இல்லை 5th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க எல்லாமே 10th ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களா, ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துடுவாங்களா? 10th ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் பார்த்தீங்கன்னா +2 ஃபெயிலான கதையெல்லாம் இருக்குதுங்க. அது கிடையாது. இல்லை அவன் கலெக்டர் ஆகிட்டானா? எத்தனை பேர் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தவன் கலெக்டர் ஆகிருக்கிறான்? எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறான்? அதெல்லாம் இல்லை. அதாவது அந்த குழந்தை விரும்பி படிக்கணுங்க, திணிக்கக்கூடாது. திணிக்க திணிக்க அந்த குழந்தைக்கு அந்த படிப்பு மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடுது. குழந்தைங்களை அவங்க போக்கிலேயே விட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பார்க்கணும், அடக்கக்கூடாது, திருத்தணும். திருத்தறதுக்கு நிதானம் வேணும், நிதானமாக சொல்லி புரிய வைக்கணும். அதுவும் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்களில் நாங்கள் அந்த இதில் சேர்த்துறோம், இந்த ஸ்கூலில் சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி பல ஸ்கூலுங்களில் கொண்டு போய் தேர்ந்தெடுத்து பெற்றோர்கள் நிறையா செலவு பண்ணால் நல்ல டீச்சருங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கட்டடங்களையும் பார்த்திங்கன்னா அவங்கள வச்சுருக்கிற நிறையா இதுங்கெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கிற கட்டடங்களை வச்சுக்கிட்டு ஸ்கூலு நடத்தினா அது நல்ல ஸ்கூலு. அதாவது கற்றுக் கொடுக்குற இடம் அமைதியானதா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்பு பெருக்கெடுக்கிற இடமா, நல்ல கனிவான ஆசிரியர்களா இருக்கிறாங்களான்னு பார்க்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள தினம் அதுக்கு டியூஷன் அனுப்புறது, இதுக்கு எடுக்கிறது, பரதத்தை கற்றுக்கா, பாட்டு கற்றுக்கா, அதை கற்றுக்கா, அந்த பொண்ணு பரதம் கற்றுக்கிட்டா, நீ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அந்த பையன் கராத்தே கிளாஸ் போனான், அந்த பையன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போகிறான். இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லுங்க. அதாவது
வருந்தி படிக்கிறத விட விரும்பி படிக்கணும், ஒன்றி படிக்கணும். நமக்கே கூட பாருங்கள், நமக்கு ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தால், அதாவது கட்டாயப்படுத்தி எதுக்குங்க படிக்க வைக்கணும்? நாம் நிறைய விஷயங்களை கட்டாயப்படுத்தியாக கற்றுக்குறோம். இப்போ என்றைக்கோ 10 வருஷம் முன்னாடி பார்த்த சினிமாவோட கதை நமக்கு தெரியுது. அதை என்றைக்காவது காலையில் எழுந்திரிச்சு மண்டமால் அடிச்சுக்கிட்டு புன்னகை மன்னனில் கமல் நடித்தார், கமல் ரேகா நடித்தா, அவன் நடித்தா, இவன் நடித்தான்னு மண்டமடையாவாக அடிச்சுக்கிறேன் இல்லையா? ஆனால் அது தெரியுது தானே. காலங்காத்தால் எழுந்திரிச்சு வளைச்சி படித்தா அது கற்றுக்கிட்டோம். ஏன்னா விரும்பி ஒரு விஷயத்தை பார்க்கறதுனால அது உடனே புரியுது. விருப்பத்தை குழந்தைங்களுக்கு கொண்டு வரணும். அவனுக்கு எதில் விருப்பம் இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கணும். அவனாக சொல்ல மாட்டான், அவனுக்கு சொல்ல வராது. அதில் என்ன பெரிய ஆளாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கணும். அப்படி விரும்பி அவங்களுக்கு துறையை தேர்ந்தெடுத்தவங்க தாங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அவங்க சின்ன வயசுலேயே அவங்களோட அது இயற்கையாகவே அவங்க என்ன பிடிக்குதோ அது அவங்களுக்கு அமைஞ்சிருது. ஒரு சில பெற்றோர்கள் கண்டுபிடிச்சும் கொடுக்குறாங்க. ஆனால் பல பெற்றோர்கள் அவங்களோட ஆசைகளை, அதாவது நிராசைகளை, அவங்க வாழ்க்கையில் நிறைவேறாத நிராசைகளை குழந்தைங்க மேலே திணிக்கிறாங்க. அதுலேயும் இப்போ புதுசாக அந்த கல்யாணம் ஆன காலேஜ் அது இதுன்னு படித்து இருக்கிற மாடர்ன் அம்மாக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? சின்ன குழந்தைங்கள ஒரு குழந்தைய எடுத்துக்கிறாங்க. இது ஒரே குழந்தை தான். அதுதான் இப்போ தான் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலியெல்லாம் பிரிஞ்சிட்டு இருக்குதா. இந்த சமயத்தில் அவங்க ஹஸ்பண்டு, அந்த பொண்ணு, அந்த குழந்தை, அவங்க 3 பேர் மட்டும் ஏதோ ஒரு சிட்டியில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க. அதுவும் அடுக்குமாடி குடியிருப்பாக தான் பெரும்பாலும் இருக்கும். அங்கேருந்து அந்த குழந்தை, இந்த பொண்ணு ஒரு ஸ்கூட்டி வச்சுருப்பாள். அதில் தினம் அந்த ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறது. அது என்ன பண்ணுறதுன்னா, அந்த லஞ்சு டைமில் அந்த குழந்தை வயசு மீறி போனால் ஒரு எல்கேஜி யூகேஜி படிங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த பொண்ணுக்கு, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, ஏன்னா வீட்லேயும் யாரும் பெரியவங்கள அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணிவிடை செய்கிறதா இருந்தால் கூட அதுலேயாவது நேரம் போகும். புருஷனு வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் வரும். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பா. இல்லை சின்ன வயசில் பிறந்ததுலேருந்தே படித்து ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பா. திடீர்னு அவளை வீட்டில் குழந்தைய பார்த்துக்க சொல்லி வேறு வழி இல்லாமல் அவன் இருக்கிறப்ப முழு கவனத்தையும் அந்த குழந்தை மேலே பார்த்திங்கன்னா அதை செலுத்தி அவளுக்கு வச்சுருக்கிற ஒரு ஸ்கூட்டியில் வச்சு அந்த குழந்தைய காலையில் ஆன உடனே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு விட்டு மத்தியானம் லஞ்சு டைமில் சாப்பாடு ஊட்டுற பேர் வழின்னு கொண்டு என்ன இன்னைக்கு நடத்தினேன். அதாவது அது வரைக்கும் அவங்க ஏதோ ஏபிசிடி அது இதுன்னு சொல்லி ரைமு அது இது ஏதோ பாட்டெலாம் சொல்லி கொடுத்தா அந்த மிஸ்ஸுங்க மண்டை உடைச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த ஐலாம் கற்றுக் கொடுக்குறத பார்க்கும் போதே அது அந்த அது இதெல்லாம் போடும் போது அதுக்கு தலையெல்லாம் சுற்றது எங்கெங்கேயோ சுற்றி வருது. அந்த சின்ன வயசில் பாவம் அதுக்கு பேர்டன் அதிகம். அதுக்கே பிடிச்சா அது கற்றுக்கிட்டு போகுது ஏபிசிடியா ஐலாம். இருந்தாலும் அதை போன்னு அவங்களே டார்ச்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மிஸ்ஸுங்க எப்படி கற்றுக் கொடுக்குறதுன்னு தெரியாத மிஸ்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் வேறு இது போய் அந்த லஞ்சு டைமில் சாப்பாட்டை ஊட்டிட்டு அந்த போர்டை பார்த்து இதில் இன்றைக்கி என்ன நடத்தினாங்க, எங்கே இதெல்லாம் கொஞ்சம் நீ சொல்லு, அது என்ன இது என்னன்னா அந்த குழந்தை என்னங்க ஆகும்? இந்த பொண்ணுக்கு பொழுது போலங்கிறதுக்காக அந்த குழந்தையா கிடச்சிது. அதுக்கு இப்போ இருந்தே சொல்லி கொடுக்குறாங்களாமா. ஏன்னா அவங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணுமா, ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துவானுமா அந்த ஸ்கூலில், அப்போ தான் அது பெரிய ஆள் ஆகுமா. என்ன காரணம், எது எப்படி இது? அது போக்கில் விடுங்களேன். அது ஏபிசிடி கற்றுக்கிறப்ப கற்றுக்கிட்டுமே, அது பாட்டெல்லாம் தானாகவே பாடுமே, அதையே விட்டுருங்க பாருங்கள். வேணா இல்லைங்க அது சரியாக பண்ண மாட்டேங்கிறான்னா நீங்கள் சொன்னால் பண்ணிடுவானா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவனை கட்டுப்படுத்தினா அடித்தா திருத்தினா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா படிச்சிருதா. அப்படி படிச்சிருந்தா எல்லா குழந்தைங்களும் தானே எல்லாரும் பெரியவங்க ஆகி மிகப்பெரிய ஆளுங்களால் இருந்திருக்கணும். காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு குழந்தைங்கள எழுப்பி டீயை வச்சு குடிச்சு படுறான்னா எந்த பையன் படிப்பான்? அவனே படிப்பான். நீங்கள் அப்போ நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? பெற்றவங்கன்னா அப்படியே விட்டுறதா, எப்படி வேணாலும் போ, நீயே படி, உனக்கே தோணும் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. அவங்கள கூர்ந்து கவனிங்க, அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைங்க. அந்த பிரச்சனைகள் ரொம்ப சின்ன சாதாரண விஷயங்களாக இருக்கும். அதில் நியாயம் சார்ந்ததா. ஏன்னா நீங்கள் தான் அந்த குழந்தைங்களுக்கு ரோல் மாடல். அப்பானா அறிவு, அம்மானா அன்பு. அம்மா கிட்டேருந்து அன்பும் அப்பா கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அறிவும் கிடைக்கும். அதுக்கு அறிவை புகட்டுங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு தெரியுங்க, இது என்ன ஏதுன்னு சொல்லி கொடுங்க. அவன் சொல்கிற அந்த குழந்தைங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுங்க. அவனுக்கு எது பிடிக்குன்னு கண்டுபிடிங்க. அவனுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அதே சமயத்தில் நல்ல புத்திமதிகளை சொல்லி கொடுங்க. பொறுமையாக சொல்லிக் கொடுங்க, விளையாட்டு போல் சொல்லிக் கொடுங்க. அதாவது ஒரு பொருளோட முக்கியத்துவம், அந்த ஒழுக்கம், இப்படி தான் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் படின்னு இப்போ படிக்கலாம், அப்புறம் படிக்க மாட்டாங்க. சரி இப்போ படித்தவனா அப்புறம் படிச்சிட்டானா?
இல்லைங்க. அஞ்சலை வளையாது 60லையும் வளையாது. அதாவது அஞ்சலை வளையாது 60ல் வளையாது அப்படிங்கிறது வந்து படிப்பை சொல்லலைங்க. அவங்க சொன்னது வந்து நீங்கள் 5 வயசுலேயே சின்ன சின்னதாக கற்றுக் கொடுத்துருந்தா பெரியவங்களுக்கு எந்திரிச்சு மரியாதை கொடுக்கறது, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாம் கவனிக்கலனா கூட இவங்க போய் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் பாத்ரூம் போனால் க்ளீனாக நடந்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில ஒழுக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அஞ்சலை வளையாது 60ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் கிடையாது. படிப்போட முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுங்க பொறுமையாக. அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கட்டும். என்றைக்கும் யாரு கூடவும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புபடுத்தி பேசாதீங்க. அக்கா தங்கச்சியாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், அல்லது அவன் கிளாஸ்மேட்டாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ படிக்கலன்னா அப்புறம் அவன் ஏபிசிடியே படிக்காமல் போயிடுவான். ஏங்க, படிக்கணும்னு நினச்சானா எப்போ வேணாலும் படிப்பான். இப்போ சினிமா ஆக்டருங்க இருக்கிறாங்க. கமலஹாசனை எடுத்துக்குவோம், ரஜினிகாந்தை எடுத்துக்குவோம், எத்தனையோ சினிமா ஆக்டருங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் காலேஜ்லேயே போய் படித்தாங்க? இல்லை ஸ்கூல்லாம் ஒழுங்காக படித்தாங்களா? அவங்க ஒன்று ஒன்றா தான் படிச்சுட்டு வந்தாங்களா? அவங்க பேசாத மொழியா? அவங்க புரிஞ்சிக்காத ஒரு விஷயமா? அவங்களுக்கு தெரியாத அறிவியலா, டெக்னாலஜியா? எல்லாம் நாங்கள் பண்ணுறாங்க. யாருக்கு தெரிலன்னு சொல்கிறீங்க? அவங்களுக்கு நியாயம் தர்மம் புரியலையா? அதாவது இப்போ தாங்க படிப்புங்கிறது இந்த மாதிரி வந்து காலையில் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போய் கட்டாயம் வந்து ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருந்து ஒரு ஜெயில் மாதிரி மாறினது இப்போ தான். ஆனால் நம்மளை அந்நியர்கள் வந்து படையெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் படிப்புங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. அதாவது வந்து ஒரு குழந்தைங்க சின்ன வயசு வரைக்கும் விளையாண்டுட்டே இருக்கும். குருகுலம்னு ஒன்று இருக்கும். குருகுலம் அப்படிங்கிறது வந்து இப்பவும் கூட பல நாட்டுகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. 10 வயசு வரைக்கும் நல்ல ஒழுக்கங்களை, அதாவது அன்பை, நன்றியை, நிதானத்தை, பெரியவங்க கிட்ட கொடுக்குற மரியாதையை, அதாவது கடவுளை பற்றி, சத்தியத்தை பற்றி, நேர்மையை பற்றி, இதையெல்லாம் வந்து எல்லா உயிர்களும் சமங்கிறத பற்றி, எல்லாத்தையும் அன்பு செலுத்துறதை பற்றி மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இடைச்சோறுகளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. அன்றைக்கி அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுங்க சாப்பிட்டு சுற்றிட்டு இருந்து மிகப்பெரிய அன்றைக்கி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளாக நாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். எத்தனை புராணங்கள், எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள், எத்தனை கண்டுபிடிப்புகள், அத்தனையும் நம்மகிட்ட இருந்தது இல்லையா? எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கிறான்ல. இப்போ அன்னைக்கு கற்றுக் கொடுக்காத பள்ளியே அன்னைக்கு வந்து இருக்குது. அது இல்லாமல் அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி இருந்தது? கற்றுக் கொடுக்குற இடம் ரொம்ப நல்ல அதிர்வுகள் இருக்கிற ஒரு கடவுள் தன்மை இருக்கிற இடத்துல தான் வந்து அன்னைக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்கே? கோயிலுங்களில், கோயிலில் இருக்கிற மண்டபங்களில். பள்ளிக்கூடனே தனியாக இருக்காது. யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது கற்றுக் கொடுக்குற ஆச்சாரியார்களுக்கு தேவையான வாழ்வுக்கு தேவையானதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஜனங்க கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஊர் ஜனங்க கட்டின அந்த மண்டபம், அந்த இடம், அதை சுற்றி இருக்கிற வந்து எப்போவும் வந்து பூஜை நடக்கிற இடம், எப்போவும் மந்திரம் ஓதுற இடம், அந்த இடம் நல்ல அதிர்வுகள் உள்ள இடம். அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையானதை கற்றுக் கொடுத்தாங்க. அன்னைக்கு இல்லாத மருத்துவமா, எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாத வந்து ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் அன்னைக்கு வந்தது தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலு, கட்டடம், வாத்தியார், டீச்சரு, லெசனு அப்படின்னு சொல்லி போட்டு க்ரஷ் பண்ணி வந்ததில்லை. அப்போ அது எல்லாமே சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு நிரந்தரமான இதாக கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு இல்லாத வந்து ஒரு ஒரு ஆர்கிடெக்ட் உருவாகியிருக்கிறான் இல்லையா? அன்னைக்கு இல்லாத சிவில் இன்ஜினியரா? அவ்வளோ வான் உயர்ந்து நிற்கிற வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் கல்லாலேயே ஆன கோபுரங்கள் இருக்குத, அத்தனை கட்டட அமைப்புகள் இருக்குத, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கற்றுக் கொடுத்த கல்வி இல்லையா? ஏன்னா அது சுதந்திரமான கல்வி. எவனுக்கு எது பிடிக்குதோ அதை கற்றுக் கொடுத்தாங்க. நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா செயல்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் தன்மையை கொண்டு வந்து சேர்த்துறதை கற்றுக் கொடுத்தாங்க. குழந்தைங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைங்களா பார்த்தாங்க. குழந்தைங்களா பாருங்கள். அவங்க விளையாடுற வயசில் விளையாடட்டும், படிக்கிற வயசில் படிக்கட்டும். எது நல்லது எது கெட்டதுங்கிறத நிதானமாக, அன்பாக, இனிமையாக அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது பெற்றவங்களோட கடமை. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை திணிக்க பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறத அவன் மூலமாக செஞ்சு நீங்கள் எப்படி அவனை உருவாக்கிற முடியும்? அவன்தான், அந்த குழந்தை தான், அந்த பொண்ணோ அந்த பையனோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா படித்தாகணும், அவன் தான் சாதிச்சாகணும். நீங்கள் நல்லது கெட்டதை எடுத்து சொல்கிறதுலையும் நீங்கள் அறிஞ்ச விஷயத்தை சுவைபட இனிமையாக அவனுக்கு பிடிச்ச விதத்தில் சொல்கிறதுலையும் மட்டும் கவனம் செலுத்துங்க. எல்லா குழந்தைங்களும் நல்ல குழந்தைங்களே.
நல்ல குழந்தைங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திறமையான குழந்தைங்களையும் தவறான வழிகாட்டுதலினாலையும் தவறாக அவங்கள கட்டுப்படுத்தி மற்றவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்து கூடவும் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த குழந்தைங்களோட மனநிலையை பாதிக்க வச்சு நிறையா குழந்தைங்க இயற்கையாகவே அறிவான குழந்தைங்க எல்லாமே கூட இன்றைக்கி முட்டாளான குழந்தைங்களாகவும் விருப்பமில்லாத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு விருப்பத்தோடு செய்கிறதுக்கும் விருப்பம் இல்லாமல் செய்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? விருப்பத்தோடு செய்கிறது முழுமையடையும், விருப்பம் இல்லாத செய்கிறது கடமைக்கு செய்கிறது அது முழுமையானதாக இருக்காது. அதில் ஒரு கடவுள் தன்மை இருக்காது, ஒரு இனிமை இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. அவன் வாழ்க்கையவே வந்து பார்த்தீங்கன்னா இழந்து தொலைச்சிட்டு தெரிகிற நிலைமை வந்துடும். அதனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கண்டுபிடிங்க. குழந்தைங்களாக பாருங்கள். அந்தந்த வயசுக்கு ஏற்றாப்படி அவங்களுக்கு உண்டானதை கொடுங்க. கல்வியை தேர்ந்தெடுக்கும் போதும் அந்த குழந்தையோட விருப்பத்துக்கு ஏற்றாப்படி தேர்ந்தெடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லையும் கவனம் செலுத்துங்க. அந்த குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் மிகப்பெரிய ஆளாக வருவாங்க.